கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு உதவி வரும் திருச்சியை சேர்ந்த அந்த முகம் காட்டா வாலிபர் மருத்துவமனை அருகே ஒரு சிறுவன் தனியாக நிற்பதை பார்க்கின்றார். அருகே சென்று அந்த சிறுவனிடம் விசாரிக்கின்றார். அந்த சிறுவன் கூறியதை கேட்டு உருகி போனார். கடைசியில் அந்த சிறுவன் கூறியதை கேட்டு உன்ன மாதிரி ஒரு குழந்தை கிடைப்பது உன் தந்தைக்கு கிடைத்த வரம் என கூறினார். அந்த சிறுவன் கூறியதை கேட்டு வாலிபர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். என்ன பண்ற? எங்க அப்பாவுக்கு பிளேட் எடுக்கணும்னு வந்தேன். பிளேட் எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையா? நீ உங்க அப்பா பாத்துக்கிறியா? அம்மா எங்க? எங்க அம்மா வேற ஒருத்தங்க கூட போயிட்டாங்க. யார் உங்க அப்பா பாத்துக்கிறா? நானு. சாப்பாடு உனக்கு கொடுத்தா ஏன் உங்க அப்பா கேட்குற? எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும். அப்பா தான் உனக்கு பிடிக்குமா? இப்போ உனக்கு சாப்பாடு வேணாமா? நான் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். சரி, உனக்கு சாப்பாடு தரேன், உங்க அப்பாவுக்கு சாப்பாடு தரேன். சரியா? ஓகேவா? போய் சாப்பிட்டே இரு. அண்ணன் வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க அப்பாவை. சரியா? இருந்து அவங்க அப்பாவுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா வீல் சேர்ல போய் தள்ளிட்டு போறது வருது எல்லாமே இவன் தான் பாத்துக்கிறேன். இந்த பையன் தான் பாத்துக்கிறேன். பையன் தான் பாத்துக்கிறேன். என்ன வயசுல ஆகுது உனக்கு? 7 வயசு. சொல்ல போறீங்கன்னா காலே கழுவி விடுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு அவன் தான் பாத்துக்கிறான். அவன் சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்களாம் யாருமே இல்லையா? எங்க மாமா இருக்காங்க, அங்க போயிட்டாங்களா? வரப்ப நான் அவங்க அப்பா பாக்குறேன். அந்த வாலிபர் அதோடு கேட்டுவிட்டு சென்று விடவில்லை. சொன்னது போன்றே அடுத்த நாள் அந்த சிறுவனின் தந்தையை சந்திக்கின்றார். இந்த 2 கையால நான் யாருக்குமே பாவம் செய்யல, புண்ணியம் தான் செஞ்சிருக்கேன். கர்ப்பிணி பொண்ணுக்கு பிளட் கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க குழந்தையோட. கடவுள் புண்ணியத்துல என் பிள்ளை இருக்கானா என்னாலும். சார், இந்த கொரோனா டைம்ல இந்த கையால க்ளவுஸ் போடாமலே மோசம் நல்றேன். டைரக்டர் என் பையனை உட்கார வச்சுட்டு மோசம் நல்றேன். 3 வயசு என் பையனுக்கு. என் பையன் இப்படியே நான் வந்து உட்காருப்பா அப்படின்னா வாடகை அள்ளுப்பா அப்படின்னா அள்ளிக்கிட்டே இருக்கேன். என் பையன் பாக்குறான், என்னடா அப்பா பியறதையா? எல்லாத்துக்கும் அள்ளிட்டேன். பயப்படாருண்ணா. இன்னைக்கு கொரோனா இதுல வேற டயர்ட 68 கிலோ இருந்தேன். என் 2 வயசு பையன் ஜட்டி எனக்கு சேர்ந்துச்சு. வயிறார நீங்க 2 பேரும் சாப்பிடணுங்கிறக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தது. சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. லஞ்சம்லாம் வாங்க கூடாதுப்பா. சரிட்டா? சரிப்பா, அப்பா ஏதாவது தப்பு பண்ணா காப்பாத்துவியா? ஜெயில பிடிச்சி ஒரு வாட்டி மன்னிப்பம்பா, 2 வாட்டி மன்னிப்பா, அப்புறம் 3ஆம் வாட்டி என்கவுண்டர்ல போட்டு வைப்பானா. இந்த வயசுல இவ்வளவு பேசுற? உன் ஃபுல் நேம் என்னடா? ஜி வேல்முருகன். ஜி வேல்முருகன். போலீஸ் ஆயிருவியா? வேல்முருகன் போலீஸ். ஜி வேல்முருகன் இன்ஸ்பெக்டரா? ஓகே இன்ஸ்பெக்டர், சாப்பிடுங்க. உங்க பையன் வந்து உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவனை என்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க. சார், என்னை திட்டக்கிட்ட ஒரு 3 உயிர்ல இருந்து என்னை காப்பாத்துறது கடவுள் சார். எங்க அம்மா அப்பா கூட இல்ல சார். நான் வந்து இந்த பையன் இப்படி இருப்பான்னு வந்து இந்த அளவுக்கு பாத்துப்பான்னு நினைக்க தெரியல சார். சந்தோஷம் சந்தோஷம். அவனை படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரியா? அண்ணன் உனக்கு அதுக்கு எல்லா உதவி பண்றேன். சரியா? சாப்பாடும் உனக்கு நேரம் கிடைக்க எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். அவன் வருத்தப்பட்டதுக்காக நான் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. இது வந்து உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போற வரைக்கும் நீங்க செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் சாப்பிடலன்னு சொன்னா எனக்கு மனசு, அதனால நீ வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்து வந்துருக்கேன். வயிறார சாப்பிடுங்க. சரி, சொல்ல வச்சுக்கோங்க. இந்த சிறு வயதில் என்ன ஒரு பாசம், பொறுப்பு. அந்த குழந்தையின் வயது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவனது பொறுப்பும் தனது தந்தைக்கு ஒரு தாயை போன்று அவன் காட்டும் அன்பும் பாசமும் மிக பெரியது. ஒரு அண்ணனாக இருந்து உன்னை படிக்க வச்சு போலீஸ் ஆக்குறேன்ப்பா, நீ கவலைப்படாத தம்பி என அந்த முகம் காட்டா வாலிபர் கூறியது இந்த காணொளியை பார்த்த பலருக்கும் மன நிம்மதியை கொடுத்திருக்கும். வாலிபர் செய்த உதவியும் சிறிய வயதில் அந்த சிறுவனின் பொறுப்பும் பாசமும் பலரையும் நெகிழ வைத்துள்ளது.